ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப புலம்பக்கூடிய மனிதர். அதாவது என்னன்னா, நமக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை? நமக்கு மட்டும் தான் இவ்ளோ கஷ்டம்லாம் குடுக்குறாரு கடவுள் அப்படின்னு ரொம்ப புலம்பல். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்கவங்களலாம் பார்த்து கொஞ்சம் பொறாமையும் படுறார். கஷ்டமும் படுறார். அவங்கலாம் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கம்மியா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கலாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நெறைய வீடு வாசல்லாம் வச்சிருக்காங்க. தோட்டம் தொரவுலாம் வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்லாம் இவரு கஷ்டப்படுறாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கஷ்டத்துல கடவுளெல்லாம் திட்டுறாரு. கடவுள திட்டிட்டு, "நீ முதல்ல என் முன்னாடி வந்து பாரு. அப்புறம் தெரியும் உனக்கு. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாதிரி கடவுளே திட்டுறாரு. ஸோ இவரு தூங்குறாரு. தூங்கும்போது பார்த்தா கடவுளுக்கு கோவம் வந்து நேரா கடவுள் கனவுல வந்துட்டாரு. எழுப்புனாரு. "எழுந்துரு. என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, "ஆமா எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இவ்ளோ பிரச்சனை குடுக்குற எனக்கு. நான் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கேன். இவ்ளோ பிரச்சனை இருக்கு எனக்கு." அ அப்படி இப்படின்னு ஒரு அளவா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போது கடவுள் சொல்றாரு, "ஸோ இவ்ளோ பிரச்சனை இருக்கா உனக்கு? ஓகே. நீ என்ன பண்ற? உன் பிரச்சனை எல்லாம் இவ்ளோ சொல்றல்ல, அதெல்லாம் ஒரு மூட்டையில கட்டிக்க. ஒரு மூட்டையில கட்டிட்டு, அந்த அரச மரம் பக்கத்துல இருக்கிற அ சத்திரத்துக்கு வந்துடு. நான் அங்க போய் வெயிட் பண்றேன்னு" சொல்லி கடவுள் போயிடுறாரு. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, ஒரு பிரச்சனைலாம் யோசிச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையா கட்டி, ஒரு கஷ்டத்தெல்லாம் போட்டு ஒரு மூட்டையா கட்டி, என் லைஃப்ல இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை, இதெல்லாம் தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஒரு மூட்டைய கட்டி, தூக்க முடியாம தூக்கிட்டு போறாரு. போய் அந்த சத்தத்துக்குள்ள போய் பார்க்குறாரு. அ அங்க பார்த்தீங்கன்னா, இவர் யார் யாரெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டாரோ, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, அப்படின்லாம் யார் யார நெனச்சாரோ, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, அவங்கள மட்டும் பார்க்காத, அவங்களுக்கு கீழே கால் கால் கிட்ட பாரு" அப்படின்னு. பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூட்டை இருக்கு. அப்ப கடவுள் சொல்றாரு, "யாருக்கு பிரச்சனை கம்மியா இருக்கோ, அந்த மூட்டைய போய் நீ எடுத்துக்கோ. ஆப்ஷன். உனக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். உன் மூட்டைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உனது தானே பெருசுன்ன. நீ போய் யார்ட்ட வேணா உன் மூட்டைய குடுத்துட்டு, அவங்க மூட்டைய நீ எடுத்துன்னு வந்துடலாம். சின்னதா இருந்தா கூட பரவால்ல" அப்படின்றாரு. இவர் போறாரு. யார் யாரெல்லாம் பத்தி இவரு கஷ்டப்பட்டாரோ, அவங்க கால் கீழலாம் பார்த்தோன்னா, இவர விட பெரிய பெரிய மூட்டை. அங்க இருக்கிற யார்கிட்டயுமே, இவர விட சின்ன மூட்டையே இல்ல அங்க. அப்புறம் தேடி தேடி பார்த்துட்டு, இவரு புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணாரு, நேரா திருப்பி கடவுள்கிட்ட ஓடி வந்தாரு. ஓடி வந்து, "அப்பா கடவுளே! எனக்கு குடுத்தது தான் சின்ன மூட்டை போல இருக்கு. நீ அத தயவு செஞ்சு என் மூட்டைய என்கிட்டயே குடுத்துரு. நான் வேற யார் மூட்டையும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு." அப்படின்னு. "ஏன் நீ தான் மாத்திக்கிற நீ." "இல்ல, இல்ல வேண்டாம். என் மூட்டையே போதும். நீ என் மூட்டைய குடுன்னு" சொல்லி அந்த மூட்டைய வாங்கி தோள்ல போட்டுன்னு அசால்ட்டா நடந்து போனாரு. வரும்போது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாரு. இப்ப தோள்ல போட்டு அசால்ட்டா நடக்குறாரு. ஏன்னா, இவருக்கு புரிஞ்சிருச்சு. நம்மள விட நெறைய பெருசா கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நாம பார்க்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனைக்க முடியாது. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அவங்க முன்னேறி போறாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அவர் புலம்புறத விட்டுட்டு, அவர் லைஃப்ல சாதிக்கக்கூடிய வேலைகள புலம்பாம பார்க்க ஆரம்பிச்சார். வாழ்த்துக்கள்.